70வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிப்பு. தமிழில் சிறந்த திரைப்படமாக பொன்னியின் செல்வன் முதல் பாகம் தேர்வு. சிறந்த பின்னணி இசை, ஒளிப்பதிவு உட்பட 4 தேசிய விருதுகளை வென்று அசத்தல். 7வது முறையாக தேசிய விருது பெறுகிறார் இசையமைப்பாளர் AR ரஹ்மான். திருச்சிற்றம்பலம் படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வென்றார் நித்யா மேனன். மேகம் கருக்காதா பாடலுக்காக ஜானி மாஸ்டர், சதீஷ் ஆகியோருக்கு சிறந்த நடன இயக்குனர் விருது. சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்றது காந்தாரா. ரிஷப் ஷெட்டி சிறந்த நடிகராக தேர்வு. சிறந்த கன்னட படமாக தேர்வாகியுள்ள KGF 2 படத்தின் சண்டை பயிற்சிக்காக தேசிய விருது பெறுகின்றனர் அன்பறிவு. 2026 தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு. புகார் வந்துள்ள மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திட்டவட்டம். பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என கூறி மத்திய அரசிற்கு அதிமுக அவசர செயற்குழு கூட்டத்தில் இன்று கண்டனம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திக்க சூளுரை. நீக்கப்பட்டவர்களை இணைப்பது குறித்து எந்த தீர்மானமும் இல்லை. ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தல். ஹரியானாவில் அக்டோபர் 1ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அறிவிப்பு. இயற்கை பேரிடர் காரணமாக வயநாடு மக்களவை தொகுதியில் தற்போது இடைத்தேர்தல் நடத்த முடியாது எனவும் தகவல். நாடு முழுவதும் நாளை காலை 6 மணி முதல் 24 மணி நேரத்திற்கு மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை சம்பவத்தை கண்டித்து இந்திய மருத்துவர்கள் சங்கம் இன்று அறிவிப்பு. அவசர அறுவை சிகிச்சைகள், விபத்து பிரிவுகள் மட்டும் இயங்கும் என தகவல். வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசிய வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் இன்று உறுதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.